ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா உங்க கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நான் எந்த ஆக்டரையும் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணல, எந்த டைரக்டரையும் பர்டிகுலரா நான் மென்ஷன் பண்ணல, எந்த படத்தையும் நான் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணல. நான் காமனா ஒரு காமன் ஆடியன்ஸா இது நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இது சரி இது தப்புன்னுலாம் நான் சொல்லல. எனக்கு தோணுது இந்த விஷயம் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அது கரெக்டா இருந்தா கரெக்ட்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, கரெக்டா இல்லைன்னா கரெக்டா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோட டைட்டில் நான் போட்ட மாதிரியே தான், ரோஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னது ரோஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்டா? ஏன்டா ரோஸ்டிங்கிறது தப்பு, ரோஸ்ட் பண்ணா அதெல்லாம் எப்படிரா மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதெல்லாம் தப்பு, அதை எப்படி நீ வந்து ரோஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி போடுற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, வெயிட், நான் வந்து எதுக்காக ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன், யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன், அப்புறம் எப்படி ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோஸ்டிங்னா என்னன்னு தெரியாதவங்க சொல்றேன். ரோஸ்டிங்னா ஒண்ணும் இல்ல, ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம விமர்சனமா சாஃப்டா சொல்றது வந்து ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். அதவே கொஞ்சம் ஹார்ஷா என்னடா இது அப்படின்னு சொல்றது வந்து ரோஸ்டிங்னு சொல்லலாம். ரோஸ்டிங்னா அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ரொம்ப இன்டெப்தா ரோஸ்ட் பண்றதுனா பாடி ஷேமிங் அப்படியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ரோஸ்ட்லாம் நான் இங்க பேச விரும்பல. ஒரு 200 ரூபாய் கொடுத்து படம் பாக்குறீங்கன்னா அந்த படத்தை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி போல, அந்த மாதிரி நான் சொல்றேன் ரோஸ்டிங். ரோஸ்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட், அது ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். சும்மா நம்ம ரிவ்யூன்னு சொல்லி ஒரு படத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா அதை மோஸ்ட் ஆஃப் them கண்டுக்கிறதே இல்ல. நம்ம ரோஸ்ட்னு சொல்லி இறங்கி செஞ்சாதான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்களோ, அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோ, அந்த படத்தோட ஆக்டரோ வந்து கொஞ்சமாச்சு இப்பெல்லாம் திரும்பி பாக்குறாங்க. நம்ம பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்கிறவங்க, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸா இருக்கிறவங்க, டைரக்டர்ஸா இருக்கிறவங்க பெரிய படம் பண்ணும் போது அந்த படம் நல்லா இல்லைன்னு நம்ம நார்மலா சொன்னோம்னா அவங்கெல்லாம் ஹேட்டர்ஸ் வந்து ஹேட்டர்ட் ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூல நம்ம வந்து நல்லா இல்லப்பா அப்படின்னு ஒரு காமனா ஒரு பேட் ரிவ்யூ வந்து ஃபீட்பேக்கா, அதாவது ஃபீட்பேக்கா பேட் ரிவ்யூன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஃபீட்பேக்கா நம்ம கொடுத்தோம்னா கூட இல்ல அதெல்லாம் வேணாங்க, அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, பாருங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க, பாருங்க யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்றாங்க, ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குங்க, அதை விட வேற என்ன வேணும், படம் சக்சஸ்ங்க அப்படின்னு சொல்லி 2வது நாளே சக்சஸ் மீட் கொண்டாடுவாங்க. அதே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம ரோஸ்ட் பண்ணி அந்த படத்தோட டியூரேஷனை கட் பண்ணதா இருக்கட்டும், ரோஸ்ட் பண்ணி அதுக்கு பயந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து ரோஸ்ட் பண்ணவங்களை வந்து தேடினதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து படத்தை பத்தி தப்பா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த படத்துல இருக்கிறத நல்லாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம், நிறைய பேருக்கு 200 ரூபாங்கிறது சாதாரணமாக இருக்கும். அதே இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து 200 ரூபாங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கே வந்து 250 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறவங்க 200 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும் அந்த படம் நல்லா இல்லைன்னா. அதை வந்து வெளியே சொல்லியிருப்பாங்க, பப்ளிக் ரிவ்யூவில் சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் யூடியூப்ல வீடியோஸ் போடுவாங்க, அவங்கள பிடிச்சி ஸ்ட்ரைக் கொடுக்குறதோ அடிக்கிறதோ நிறைய வழக்கங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி ரோஸ்டிங் பண்ணி நெகட்டிவ் கிளாஷ் வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்துல ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அடுத்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கதை இருக்கு. நான் யாரும் மென்ஷன் பண்ண விரும்பல, அதனாலதான் நான் யார் பேரையும் சொல்ல, எந்த படத்தையும் நான் சொல்லல. உங்களுக்கு ஏதாவது படம் அப்படி தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப புரியுதா ஏன் ரோஸ்டிங் இம்பார்ட்டன்ட்? நம்ம ரோஸ்ட் பண்ணாதான் அவங்க திரும்பியே பாக்குறாங்க. நம்ம ஃபீட்பேக்கா சொன்னோம்னா இவன் கிடக்குறான் ஐராண்டி, நம்ம படத்தை போட வேண்டாம், நம்ம நடிக்கிறது தாண்டா படம், நம்ம எடுக்கிறது தாண்டா படம், நம்ம ப்ரொடியூஸ் பண்றது தாண்டா படம், இவங்க பார்த்து தாண்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஓகே, ரோஸ்டிங் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். பட் ரோஸ்டிங்னா என்ன? இந்த பாடி ஷேமிங் பண்ணிட்டு இந்த கன்னத்துல தொப்பை இருக்கு, பாரு வயசான கிழவ மாதிரி இருக்கான், என்னடா டான்ஸ் ஆடுறா, பள்ளி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அவங்க பாடி ஷேம் பண்ணி ரோஸ்ட் பண்ணணும்லாம் நான் சொல்லல. அபியூஸ் பண்றதுக்கும் ரோஸ்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாடி ஷேமிங் பண்றதுக்கும் ரோஸ்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாடி ஷேமிங்கோ இல்ல வந்து அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றதோ அது வேணாம், அது தப்பு. அபியூஸ் பண்றது அது எல்லாமே தப்பு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரோஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் தமிழ் சினிமாவும் சரி இந்தியன் சினிமாவும் சரி வளரும். நம்ம என்னத்தை கொடுத்தாலும் இவன் என்னத்தை கொடுத்தாலும் திங்கிறான்டா, நம்ம என்னமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது எடுத்து நம்ம 200 ரூபா காசை கரியாக்குவாங்க, 3 மணி நேரம் டைமை கரியாக்குவாங்க, எல்லாத்தையுமே கரியாக்குவாங்க, நம்ம எனர்ஜியை கரியாக்குவாங்க. இப்போ யூடியூப் வீடியோவே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இப்போ நான் வந்து இதை இவங்களுக்கு தான் பண்ணணும் அவங்களுக்கு தான் பண்ணணும்னு சொல்ல, எனக்கே இப்போ என் வீடியோ நல்லா இல்லைன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போட்டு அடிங்க. ஏன்னா உங்கள் டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, இதுக்குன்னு காசு நீங்கள் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு 10 நிமிஷம் வீடியோனா அந்த 10 நிமிஷம் டைமில் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம்ல. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை கீழே போட்டு அடிங்க. அதே தான் நான் படத்துக்கும் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நானே ஒரு படம் எடுத்தாலும் சரி, நீங்களே ஒரு படம் எடுத்தாலும் சரி, நல்ல படம் இல்லைன்னா அது நல்ல படம் இல்லைன்னு சொல்லுங்கள். அதே தான் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. சூர்யா சாரே வந்து நான் நடித்த படம் நல்லா இல்லைன்னா அந்த படம் நல்லா இல்லைன்னு ஒப்பீனியன் கொடுங்க, அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் நல்லா இல்லைன்னு ஒப்பீனியன் கொடுத்தா யாருமே அதை வந்து திரும்பி கூட பார்க்கறது இல்லை. நம்ம சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சாதான் கொஞ்சமாச்சும் திரும்பி பார்க்குறாங்க, அடுத்த படத்தில் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்றாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, அதனாலதான் நான் பேர் சொல்லாம இருக்கேன். எதுக்காக ரோஸ்ட் பண்ணணும், எப்படி ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 3வது யாரை ரோஸ்ட் பண்ணணும்.
யாரெல்லாம் ரோஸ்டிங்க்கு வந்து தகுதியானவங்க? ஒரு படம் சுத்தமா நல்லாலே இல்லைன்னா உடனே போய் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. தெரிஞ்சு பண்ற தப்பு, தெரியாம பண்ற தப்புன்னு ஒண்ணு இருக்கு. தெரியாமனா ஓகே, ஏதோ ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு படத்தை பார்த்தாலே தெரியும் இந்த படத்துக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க, இந்த படத்துக்கு வந்து நல்லா இல்லை பட் இருந்தாலும் எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்கு, ஒரு அளவுக்கு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக காசு செலவு பண்ணி பயங்கரமாக எடுத்திருப்பாங்க, ஆனால் ரைட்டிங்கில் ஒன்றுமே இருக்காது அந்த படத்தில். அப்போ நீங்கள் யாரை ரோஸ்ட் பண்ணணும்னா ஆக்டரை போய் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியெல்லாம் ரோஸ்ட் பண்ண. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவங்க எஃபோர்ட்டை போட்டாங்க. அந்த ஹீரோ வந்து பயங்கரமாக ஒரு உடம்பை வருத்திட்டு அவர் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு நடிச்சிருப்பாரு, ப்ரொடக்ஷன் கம்பெனி காசை வாரி இறச்சிருப்பாங்க. பட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் ஒன்றுமே இருக்காது, குப்பையாக இருக்கும். அவ்வளோ காசை நம்பி போடுறாங்க. ஆப்வியஸாக அவங்க அந்த கதையை பார்த்தானே ஓகே சொல்லியிருப்பாங்க, அப்போ அவங்க மேலே தானே தப்பு, எப்படி டேரக்டர் மேலே மட்டும் தப்பு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் பேப்பரில் சொன்னதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கணும்ல. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தானே அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, ஓகே சொல்லியிருப்பாங்க ஆக்டரும் ப்ரொடியூசரும். அந்த டேரக்டரோட கடமை அதுதானே. சும்மா ஏனோதானோன்னு பாட்டு ஸ்க்ரீன் பிளே எழுதாமல், அதை ரைட்டிங்கில் ஒன்றுமே பண்ணாமல், எஃபோர்ட்டே போடாமல் ரைட்டிங் எழுதி ஓகே இந்த ஆடியன்ஸுக்கு இது போதும், நம்ம ஆடியன்ஸ் இப்படி இருந்தால் எடுத்துப்பாங்க, நம்ம ஆடியன்ஸ் அப்படி இருந்தால் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட்டே போடாமல் ஒரு சில படங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லாமல். அந்த மாதிரி படத்தை தான் ரோஸ்ட் பண்ணணும். மன்னிக்கக்கூடிய தப்புகள், மன்னிக்க கூடாத தப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து நமக்கு பார்த்தாவே தெரியும். இந்த படத்தில் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பட் இந்த டேரக்டர் ஒன்றுமே பண்ணல, எழுதின ரைட்டிங்கில் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு சில படத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் செமையாக இருக்கும், ஆக்டர்ஸ் ஒரு மோஸ்ட் ஆஃப் தி எல்லா ஆக்டர்ஸும் நல்லா தான் நடிக்கிறாங்க, அதனால பெருசாக குறை வராது. பட் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு சில ஆக்டர்ஸ் கோட்டை வராங்க, அதுக்காக அவங்கள ரோஸ்ட் பண்ணணும்ல நான் சொல்ல. மெயினாக ரோஸ்ட் பண்ண இது நான் சொல்றது டேரக்டர்ஸ் தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஒரு படம் ஜெயிச்சதுன்னா இப்போ டேரக்டருக்கு தானே புகழ் வருது. நாளைக்கு நானே ஒரு படம் எடுத்தாலும் சரி, நீங்களே ஒரு படம் எடுத்தாலும் சரி, நல்ல படம் கொடுத்தா நமக்கு தான் பெருமை, நல்ல படம் இல்லைன்னா ஆப்வியஸா நஷ்டம் நமக்கு, எல்லாமே நமக்கு தான் வரணும். நஷ்டம் வந்து காசு வைஸா, ஃபினான்ஷியல் வைஸா ப்ரொடியூசருக்கு, பட் அதுக்கான மொத்த பொறுப்பையும் நம்ம தான் எடுத்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ரைட்டிங்கில் இருந்தால் தான் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ண முடியும். ரைட்டிங்கே மொக்கையாக இருந்ததுன்னா என்னதான் உசுரை கொடுத்து மற்றவங்க ஒர்க் பண்ணாலும் அந்த படம் குப்பையாக தான் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ரைட்டிங் இஸ் கீ. கேட்டால் எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம போன வீடியோ கூட போட்டிருப்போம், அதே மாதிரி இருக்குது. பட் ஸ்க்ரீன் பிளே மாற்றி எழுதலாமே. ஸ்க்ரீன் பிளே நிறைய வித்தியாசமாக உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எழுதி மக்களை என்டர்டெயின் பண்ணலாம்ல. அவங்க கொடுக்குற 200 ரூபாய்க்கு அதுக்கு நீங்கள் என்டர்டெயின் கொடுக்கலாம்ல, என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், ஃபர்கிவபிள் மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, அவங்கள ரோஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், பார்த்து பண்ணிக்கப்பா, இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது, இதெல்லாம் ஓவரா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருக்காங்க, இந்த ஆடியன்ஸ்க்கு இவ்வளவு போதுண்டா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்றதுல தப்பே இல்லை. ரோஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கிறவங்களாம் வந்து நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா போட்டு அடிச்சாதான் திரும்பி பார்ப்பாங்க. நாளைக்கு நானே அதை பண்ணாலும் நீங்க அதை பண்ணலாம், யாரு பண்ணாலும் அதை பண்ணணும். தட்ஸ் த பாயிண்ட். ஓகே, இப்போ புரிஞ்சிருதா எதுக்கு ரோஸ்ட் பண்ணணும், எப்படி ரோஸ்ட் பண்ணணும், யார் ரோஸ்ட் பண்ணணும், யாரை ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்க, இல்லப்பா இதெல்லாம் தப்பு, ரோஸ்டே பண்ணக்கூடாது, ரோஸ்டிங் கல்ச்சரே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, அது உங்க தாட், அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு இது தோணுச்சு, ஓகேனாலும் ஓகேங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் அண்ட் டிஸ்லைக் மூலமா உங்களோட ஓகே பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற அந்த எமோஷன் எனக்கு தெரியும். அப்பதான் என்னை பொறுத்த வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் அடிக்கணும், இது பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு நான் சொல்ல. அதனாலதான் யாரை பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டா. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் முக்கியமா இந்த வீடியோ நான் மேக் பண்றேன்னா, அடியாத பிள்ளை மடியாது, ரோஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட்.